அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கேகே. இது உங்கள் எக்ஸ்பர்ட் 24/7 சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, விவோவில் புதுசாக லான்ச் பண்ண போகிற Y81 அப்படின்ற மாடல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன ஸ்பெக் இருக்குது, என்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்றத தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரை பாருங்கள், ஒரு ஸ்கிப் பண்ண வேணாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிதாக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கிங்க. இது போல் நீங்கள் புது வீடியோ நீங்கள் பார்த்து பயன்படுத்திக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Y81. ஸோ Y81 எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜூலை கடைசி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ ஆகஸ்ட் கடைசி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் கடைசி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் என்னோட வெயிட்னஸ் எவ்வளோ இருக்கோ, தின்னஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தான் அடுத்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெயிட் அப்படின்னு பார்க்குறப்ப 147 கிராம் வெயிட் இருக்குது. ஸோ மற்றதை கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் வெயிட் தான் கம்மியாக தான் இருக்குது. ஸோ பாடி பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் பாடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஸோ பிளாஸ்டிக் பாடியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்க போகிறது டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேயில் பார்த்திங்க அப்படின்னா ஐபிஎஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஐபிஎஸ் டிஸ்பிளே 6.2 இன்ச்சு டிஸ்பிளே சென்சிட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் டு பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா 83 ஸ்க்ரீன் டு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபிக்சல் அப்படின்னு பார்க்குறப்ப 720x1520 வரை ஃபிக்சல் கொடுத்துருக்காங்க. ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 19.9 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அடுத்து எனக்கு பார்க்கும்போது பிபிஐ வந்து 270 பிபிஐ வரை கொடுத்துருக்காங்க. ஸோ கொர்லா கிளாஸ் வந்து எந்த மாற்றம் கிடையாது. முன்னாடி இருந்த மாதிரியே சேம் கொர்லா கிளாஸ் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஓஎஸ். ஸோ ஓஎஸ்ன்னு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா இதில் ஃபண்டச் ஓஎஸ் 4.0 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து அவங்களோட பிளாட்ஃபார்ம்ன்ற பார்த்தா ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 8.1 அது கொடுத்துருக்காங்க. மீடியா டெக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ முன்னாடிலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா விவோன்னு போயிட்டாவே ஸ்னாப்ட்ராகன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 மாடல் 83 81 இது ரெண்டுமே மீடியா டெக்கில் தான் கொடுக்குறாங்க. அதே போல் 2.0 ஆக்டா கோரில் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்க்கும்போது மெமரி. ஸோ மெமரி அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3GB ரேம் 32GB மெமரி கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா மெமரி கார்டும் நம்ம ஆக்சுவலாக போட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி இருக்குது. இது ஹைப்ரிட் கிடையாது. ஸோ அதுவும் ஒரு வகையில் நல்லது தான். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ஹைப்ரிட் கிடையாது இருந்ததில். ஸோ அதெல்லாம் நல்லது தான். ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா கேமரா. ஸோ கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கேமரா வந்து சிங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் ஆர் பேக் சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க. மெயின் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியர் சைடு 13 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ 13 MP அப்படின்னு கொடுக்குறப்ப ஒரு அப்பச்சர் வேல்யூ என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா 2.2 அப்பச்சர் வேல்யூ வரை கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் இது வந்து பேக் சைடு எப்பயும் போல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து ஃப்ரண்ட் கேமரா பார்க்குறப்ப 5 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 8 MP கொடுத்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். ஸோ பட்ஜெட் பார்க்குறப்ப அந்த 11,000 இது மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸோ அதில் அது ஒரு 8 MB ஸோ இது மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களோட என்ன கருத்து அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க பார்க்கலாம், கண்டினியூவாக பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் வந்து 5 MP கொடுத்துருக்காங்க. அப்பச்சர் வேல்யூ 2.2 அப்பச்சர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ ரெஸ்ட்ரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1080 கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான், 1080 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்துல பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீச்சர். ஸோ ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அதில் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் கிடையாது. இதில் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இது ஒன்று சொல்லலாம், அதில் ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது. ஸோ இதில் 3GB ரேம் பட்ஜெட் பார்க்குறப்ப 11,000 பட்ஜெட் வரை வந்துடுது. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன அப்படின்றத இதையும் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. 11,000 இதில் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லைக் பண்ணலாம். ஸோ 11,000 நீங்கள் இப்போ அதர் பிராண்ட் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா சாம்சங்கில் வந்து 11,000 பார்த்தீங்க அப்படின்னா J6 இருக்குது. ஸோ J6ல் 3GB 30GB. ஸோ அதுலேயும் உங்களுக்கு ஆன்ச் டிஸ்பிளே மட்டும் கிடையாது, மற்றபடி ஃபுல் டிஸ்பிளே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ மக்கள் வந்து அதான் எதிர்பார்க்கலாம், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கணும். ஸோ அந்த பட்ஜெட்டில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேட்டரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 3260 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3260 mAh பேட்டரி வந்து 13,000 அப்படின்னு பட்சத்தில் பார்த்து கம்பேர் பண்ணோம்னா ஓப்போவில் A3s அப்படின்ற மாதிரில 3GB நம்ம 2GB போட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து 3GB போட்டிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 4,230 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ 4230 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு இது கம்பேர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அந்த தான் இப்போ எடுக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி சூப்பராக நிற்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதற்கு பேட்டரி கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா 3GB வந்து உங்களுக்கு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 3260, அதாவது 1000 mAh டிஃப்ரென்ஸ் வருது. அதே பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 1000 mAh டிஃப்ரென்ஸ் வருது. இது இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இவங்க எந்த வித மாற்றம் பண்ண மாட்டாங்க. 3300 3200 தான் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்தா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து கலரிங் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிளாக்கு ப்ளஸ் ரெட் கலர் வர மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வர்றப்போ தான் தெரியும் அஃபிஷியல் என்னன்னு சொல்லலை. ஸோ கலரிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரெட் ப்ளூ இது மாதிரி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ ஓப்போ தான் ரெட் ப்ளூலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பரதர் சில மாடலில் வந்து சாம்சங் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுக்கு என்ன கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதிய இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுபோல் அனைத்து டெக் சேனல் நீங்கள் வீடியோவும் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுலேருந்து உங்களிடம் வருவது உங்கள் நண்பன் கேகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜெய் ஹிந்த்.